உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம எப்போதும் அரைக்கிற சட்னி மாதிரி இல்லாம புதுவிதமா புதினா சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப சட்னி செய்யறதுக்கு ஒரு பேன் எடுத்து அதுல நல்ல ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. நல்லா கொஞ்சம் தாராளமாவே எண்ணெய் ஊத்திக்கோங்க. அதுல நம்ம இப்ப அதுக்கு தேவையான பருப்பெல்லாம் வறுத்துக்கலாம். 2 ஸ்பூன் கடலை பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்த பருப்பு சேர்த்திருக்கேன். இதை கொஞ்சம் நல்ல கலர் மாறுற அளவு வறுத்துப்போம். இதை நல்லா கொஞ்சம் வறுத்துக்கோங்க. இப்ப இந்த அளவுக்கு வறுத்த பிறகு இது கூட ஒரு 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதையும் இது கூட சேர்த்து நல்லா கொஞ்சம் கலர் மாறுற அளவு இது 3 சேர்த்து ஒன்னா நல்லா வறுத்துக்கோங்க. இப்ப இந்த அளவுக்கு வறுத்து எடுத்தா போதும். இப்ப எண்ணெயெல்லாம் வச்சுட்டு அந்த இது பருப்பையும் இந்த மிளகாவை மட்டும் ஒரு பிளேட்ல எடுத்துக்கலாம். இப்ப அதே கடாயில அந்த எண்ணெயிலேயே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா கொஞ்சம் சின்ன சின்னதா கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு 5 பூண்டு பல் சேர்த்துக்கிறேன். அது கூட இஞ்சி அதே அளவுக்கு அந்த பூண்டு அளவுக்கு அந்த இஞ்சி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அதுக்கு தேவையான புளி, இந்த அளவு புளி இருந்தால் சரியா இருக்கும். 2 பச்சை மிளகாய் இதை நல்லா கீறிட்டு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தெரிக்கும். அதையும் சேர்த்து இப்போ நல்லா வறுத்துக்கலாம். இது ரொம்ப வதங்கணும்னு இல்லை, சும்மா கொஞ்சம் எல்லாம் சேர்த்து கலர் மாறினா போதும். அந்த அளவு வறுத்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம இதுக்கு தேவையான தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 மூடி தேங்காய் துருவி வச்சிருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் கொஞ்சம் கம்மியாக போட்டாலே ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இந்த சட்னி. அதுக்கு பார்த்து அது மாதிரி சேர்த்துக்கோங்க. இதையும் இதில் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு இப்போ நல்லா ஒரு புடி அளவுக்கு புதினா எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் லேசாக வதக்கிக்கோங்க, ரொம்ப வதக்க தேவையில்லை. சும்மா 2 கிளறி விட்டீங்கன்னா போதும். லைட்டாக இந்த அளவுக்கு இருந்தாக்கா சரியா இருக்கும். இப்போ நம்ம இந்த அளவு வதங்கின பிறகு இதில் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறிட்டு நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்ல சேர்த்து இதை ஆற விட்டுருவோம். இப்போ இது எல்லாம் ஆறுனதும் ஒரு மிக்சி ஜார்ல எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து இந்த வறுத்து வச்சிருக்க பருப்பு, மிளகாய், அந்த புதினா, தேங்காய் எல்லாத்தையும் ஒன்னாவே போட்டு அரைச்சிக்கலாம். ஏன்னா ரொம்ப இது நெய்ஸா அரைக்க தேவையில்லை. எல்லாம் சேர்ந்து அரைக்கும் போது கொஞ்சம் குறை குறைன்னு இருந்தாலே நல்லா இருக்கும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இது சாதத்துல போட்டு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இப்ப இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கிட்டு மிக்சியில அரைச்சி எடுத்துக்குவோம். இப்ப பாருங்க, இந்த அளவு இருந்தா சரியா இருக்கும். இப்ப இதை நம்ம ஒரு கிண்ணத்துல சேர்த்துப்போம். இது எல்லாத்தையும் இதுல சேர்த்துட்டு அந்த மிக்சி ஜார்லயே கொஞ்சமா தண்ணி ஊற்றி கழுவி இதுல சேர்த்துக்கலாம். இந்த அளவு திக்கு இருந்தா சரியா இருக்கும். இப்ப இதுக்கு கொஞ்சம் தாளிச்சு போட்டுக்கலாம், அப்பதான் நமக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்ப ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதுல எப்போதும் போல கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், ஒரு காஞ்ச மிளகாய், 2 கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து தாளிச்சு இதுல போட்டு பாருங்க. இப்ப இந்த சட்னி ரொம்ப சூப்பரா இருக்கும். ரொம்ப வித்தியாசமா அரைச்சிருக்கனால நீங்களும் இதை வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.